ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னா, பரவலாக மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு உடல்நல பிரச்சனையை பற்றியும் அதற்கான தீர்வை பற்றியும் இப்போ பார்க்க போகிறோம். அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, உடல் வலிகள், உடம்பு வலி. இப்போ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. உடம்பு முழுக்க வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கை கால் வலின்னு ஆரம்பிக்கிறாங்க. கை கால் வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடம்பு முழுக்க வலிக்குதுங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்டாக இப்போ அதிகம் வர ஆரம்பிச்சிருக்கு. அக்குபஞ்சர் முறைப்படி இதுக்கு சிகிச்சை கொடுத்து இந்த பிரச்சனையை ஈஸியாக சரி பண்ணிடலாம். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மக்கள் பல விஷயங்களில் தவறுகள் செய்கிறாங்க. அதை சரி பண்ணிக்கிட்டாலே இந்த உடம்பு வலியிலேருந்து ஒருத்தர் மீண்டு வர முடியும். அந்த வழிமுறையும் பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் அந்த கான்செப்ட்லேயே இருக்குது. அந்த தீர்வு என்னன்னு சொல்கிறேன். அக்குபஞ்சரில் சீன அக்குபஞ்சர் கடிகாரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. சைனீஸ் அக்குபஞ்சர் கிளாக், பயாலஜிக்கல் கிளாக். அந்த கடிகாரத்துப்படி என்ன அந்த கடிகாரத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனித உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க அதிகமாக வேலை செய்யுது, உச்சகட்டத்தில் வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் மாலை 7 மணிலேருந்து அது இரவு 7 மணிலேருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் மனிதர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. அது என்னன்னா ஓய்வு அல்லது தூக்கம். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தேவை. ஏன் ஓய்வு அல்லது தூக்கம் தேவை அப்படின்னா, அந்த 7 மணிலேருந்து விடியற்காலை 3 மணி வரைக்கும் நம்மளோட உடம்புல இருக்கிற முக்கிய உறுப்புகளான அந்த இதயம், கல்லீரல், பித்தப்பை, வயிறு, மண்ணீரல் இதெல்லாம் ஓய்வு எடுக்குது. உடம்பு சுத்திகரிக்குது. உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியேற்றிட்டு உடம்பு அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றி உடம்பு சுத்தப்படுத்துது. உடம்புல இருக்கிற நஞ்சு போன பாகங்கள் எல்லாம் அந்த நோய்களெல்லாம் க்யூர் பண்ணி அந்த ரிப்பேர் பண்ணுற ஒர்க்கை பண்ணுது. அடுத்த நாளைக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. உடம்புக்கு கொடுத்து தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போது புத்துணர்ச்சியோடு எந்திரிக்கிற மாதிரி அந்த வேலைகளை இந்த உறுப்புகள்லாம் செய்யுது. எந்த டைமில்? சாயந்தரம் 7லேருந்து விடிகாலையில் 3-4 மணி வரைக்கும். அப்போ இந்த 7 மணி நேரத்தில் உடம்புக்கு நீங்கள் ஓய்வு கொடுத்தா தான் தூங்கினாலும் சரி, ஓய்வுனாலும் சரி, அந்த ரெஸ்ட் மோடுக்கு போனால் மட்டும்தான் இந்த வேலைகள்லாம் நடக்கும். எந்த வேலைகள்? உடம்பு டாக்ஸின்ஸ் நச்சு பொருள்லாம் க்ளீன் பண்ணுறது, உடம்பு செல்ஸுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறது, வேண்டாத அந்த பொருட்களெல்லாம் அகற்றுறது, இந்த உடம்பு ரினியூ பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும். இப்போ ஓய்வு கொடுக்காம நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப்பில் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே நம்மளோட அஃபிஷியல் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது, சாப்பாடு சாப்பிட்றது, அது வயிறு முட்டை சாப்பிட்றது, செல்ஃபோனை நோட்டிக்கிட்டு இருக்கிறது, ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, ஆனால் புக்கு படிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை 7 மணிலேருந்து ஒவ்வொரு மணி நேரமாக தாண்டி 8 மணி, 9 மணி, 10 மணி, 11, சில பேர் 12 வரைக்கும் போயிடுறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, உடம்புக்கு அந்த ஓய்வுங்கிற பேச்சே இல்லாமல் போயிடுது. அப்புறம் உடம்புல நடக்க வேண்டிய அந்த ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வேலைகள் எதுவுமே நடக்கிறது இல்லை. அப்போ அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, உடம்பு டயர்டாக தான் இருக்கும், உடம்பு வலிக்க தான் செய்யும். அதில் ஒன்றும் சந்தேகமே தேவையில்லை நமக்கு. இந்த 7 மணிக்கு மேலே இன்னொரு முக்கியமான பிரச்சனை ஒரு தப்பு நடக்குது மக்கள்கிட்ட. அது என்ன அப்படின்னா, 7 மணிக்கு மேலே தான் ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறது, ஃப்யூச்சர் பிளானிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஃப்யூச்சரை பற்றி கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனான்ஷியல் பிளானிங்கு, கரியர் பிளானிங்கு, இந்த மாதிரி நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சாலே என்ன ஆகும்னா பயம் தான் வரும். பயம் வரும், பதட்டம் வரும் மனசில். அப்படி மனசில் வர்ற அந்த பதட்டம், பயம் என்ன ஆகும்னா ஈக்குவலாக உடம்புலையும் அந்த பரபரப்பை உருவாக்குது. மனசும் உடம்பும் அந்த பரபரப்புக்கு உள்ளாகும் போது